நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுட்டெழுத்துக்கள் என்ற ஒரு இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னா, ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். இப்ப அந்த, இந்த, அங்கு, இங்கு, அஃது, அது, இது இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்னே சுட்டி காட்டுது. அந்த பையன், இம்மலை, அவன், இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை நம்ம சுட்டி காட்டுறோம் இல்லைங்களா? அப்ப அந்த சுட்டி காட்டும் போது பாருங்க, அந்த, இந்த, அது, இது, அஃது, இஃது இந்த சொற்கள்லாம் பாருங்க. இதுல முதல் எழுத்தை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். முதல் எழுத்தை நல்லா கவனிங்க. ஆ, இ ஆகிய சொற்கள் வந்திருக்கா? இந்த எழுத்தை வச்சுதான் அந்த சுட்டி காட்டுறோம் இல்லைங்களா? எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், இல்ல ஒரு மனிதராக இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், ஒன்றை சுட்டி காட்டும் போது அதனை சுட்டி காட்ட நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல முதல் எழுத்து ஆ, இ இதுல ஏதேனும் ஒன்றாகத்தான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். ஆ, இ, உ இந்த மூன்று எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள். அப்ப சுட்டெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா, சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3. ஆ, இ, உ. ஆ சொன்னீங்க, ஈ சொன்னீங்க, ஊ சொல்லவே இல்லை அப்படின்னா, ஊ என்ற ஒரு எழுத்து இப்ப நம்ம வழக்கத்துல பயன்படுத்துவதில்லை. ஆனா முந்தைய காலங்கள்ல அதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் சுட்டெழுத்துக்களாக. சரிங்களா? ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு ஊ என்ற ஒரு எழுத்தை பயன்படுத்தியிருக்கோம். இப்ப தற்காலத்துல அது வழக்கத்துல இல்லை. அதனால ஆ, இ மட்டும்தான் இப்ப நம்ம வழக்கத்துல பயன்படுத்திட்டு வரோம். ஆனா மொத்தமாக சுட்டெழுத்துக்கள் 3. ஆ, இ, உ. இப்ப உங்களுக்கு சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு இருக்கு. இப்ப அகச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அகம்னா உள்ளம். சரிங்களா? அப்ப அகச்சுட்டு இந்த சுட்டெழுத்துக்கள் உள்ளே வந்து பொருள் தருவது. சரிங்களா? இந்த சுட்டெழுத்துக்கள் இல்லை அப்படின்னா அது பொருள் தராது. எப்படி அப்படின்னா, இப்ப அவன், இவன், அது, இது. சரிங்களா? இந்த சொல்ல பாருங்க, இந்த சொல்லுல இருக்கக்கூடிய சுட்டெழுத்துக்கள் மட்டும் வெளியேடுங்க. இப்ப அவன், ஆ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பன் மட்டும் தான் இருக்கும். அது ஏதேனும் ஒரு பொருளை தருதா? இல்ல. இப்ப அது எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆ வெளியே எடுத்தா டூ மட்டும் தான் இருக்கும். இதுல ஈ எடுத்துட்டோம் அப்படின்னா அது டூ மட்டும் தான் இருக்கும். அப்ப இந்த சுட்டெழுத்துக்கள் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அது பொருள் தராது. அப்ப அந்த சுட்டெழுத்துக்கள் அதுக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் பொருள் தரும். சரிங்களா? அதுதான் அகச்சுட்டு. சரிங்களா? அப்ப ஆ, இ, உ இந்த சொற்கள் வந்து உள்ளே இருந்தால் மட்டும்தான் அது பொருள் தரும். அப்படி உள்ளே இருந்து பொருள் தருவதுதான் அகச்சுட்டு. அகம்னா உள்ளே. அப்ப உள்ளே இருந்து என்னென்ன இந்த சுட்டெழுத்துக்கள் 3 இல்லைங்களா? இதா இருக்கு. உள்ளே இருந்து பொருள் தந்தால் மட்டும்தான் அது அகச்சுட்டு. அப்ப புறச்சுட்டு அப்படின்னா அந்த சுட்டெழுத்துக்கள் உள்ள இருந்தாலும் பொருள் தரும், உள்ள இல்லை அப்படின்னாலும் அது பொருள் தரும். சரிங்களா? இப்ப அவ்வானம், இம்மலை, இந்நூல் இந்த சொற்கள்லாம் பாருங்க. அவ்வானம் அதுல ஆ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வானம் பொருள் தருது. இம்மலை இதுல சுட்டெழுத்துக்கள் ஈ எடுத்தாலும் மலை பொருள் தருது. இந்நூல் இதுல ஈ எடுத்தாலும் நூல் அப்படின்னு ஒரு பொருள் தருது. சரிங்களா? அந்த சுட்டெழுத்துக்களை வெளியே, அதாவது புறச்சுட்டுனா புறம்னா வெளியே, வெளியே எடுத்தாலும் அது பொருள் தருது. சரிங்களா? அதுதான் புறச்சுட்டு. அப்ப சுட்டெழுத்துக்களை வெளியே எடுத்தா பொருள் தரல. சரிங்களா? பொருள் தர முடியல அப்படின்னா அது அகச்சுட்டு. வெளியே எடுத்தாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. சரிங்களா? இப்ப அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன அப்படின்னு இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்னா என்ன? அண்மை என்றால் அருகில். அண்மையில தான்ப்பா அந்த செய்தி வந்துச்சு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அண்மை என்றால் அருகில். அப்ப அருகில் இருப்பதை ஒன்றை குறிப்பிட்டு, அதாவது சுட்டி காட்டி சொல்வதுதான் அண்மை சுட்டு. இப்ப நம்ம தெருவில் போயிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர்களிடம் சொல்லுவோம், இந்த வீட்டுல தான்ப்பா அந்த பையன் இருக்கான் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இவ்வீடு, இந்த மரத்துல நேற்று அவ்வளவு பழம் பழுத்துச்சு, அப்ப இம்மரம். அப்ப அருகில். சரிங்களா? அப்ப அருகில் இருப்பதை ஒன்றை சுட்டி காட்டி சொல்வதுதான் அண்மை சுட்டு. அதற்கு பயன்படுத்தக்கூடிய சுட்டி எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஈ. அப்ப ஈ என்ற எழுத்து எந்த சுட்டெழுத்துக்கு பயன்படுது அப்படின்னா அண்மை சுட்டு. சரிங்களா? நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அடுத்து செய்மை சுட்டு. செய்மை சுட்டு அப்படின்னா என்ன? அப்ப அண்மை சுட்டுக்கு எப்படி அருகில் சொன்னோமோ அதே மாதிரி அருகில் இருந்தால் தொலைவில் இருக்கு இல்லைங்களா? அப்ப தொலைவில் இருக்கக்கூடியதை குறிப்பிடுவது தான் செய்மை சுட்டு. சரிங்களா? அந்த மரம், அம்மரம், அந்த பையன் சொல்றோம் இல்லைங்களா? அவ்வீடு, அந்த வீட்டுல அந்த பையன் இருந்தாப்பா. சரிங்களா? அந்த மரத்துல எவ்வளவு பழம் இருக்கு தெரியுமா? அந்த பையன் இன்னைக்கு வரல சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அண்மை சுட்டுக்கு எப்படி ஈ என்ற ஒரு சுட்டெழுத்தை பயன்படுத்தணுமோ அதே மாதிரி தொலைவில் இருப்பதை சுட்டி காட்டுவது செய்மை சுட்டு. அந்த செய்மை சுட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்துகள் என்ன அப்படின்னா ஆ. சரிங்களா? அண்மை சுட்டுக்கு ஈ என்ற ஒரு சுட்டெழுத்தை பயன்படுத்துகிறோம். தொலைவில் இருப்பதை செய்மை சுட்டு. அப்ப செய்மை சுட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்து ஆ. ஐயா, சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3 சொன்னீங்க. அருகில் இருந்தால் ஈ சுட்டெழுத்தை பயன்படுத்தணும், தொலைவில் இருந்தால் ஆ சுட்டெழுத்தை பயன்படுத்தணும். ஆனா சுட்டெழுத்துக்கள் 3 இருக்கு இல்லைங்களா? இன்னொன்று ஊ. அப்ப அது எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, அது இப்ப நம்ம வழக்கத்துல பயன்படுத்துவது கிடையாது. ஆனா முந்தைய காலங்கள்ல அதை பயன்படுத்தினாங்க. அது எங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அருகிலும் இல்லாம தொலைவிலும் இல்லாம. சரிங்களா? எப்படி அருகிலும் இல்லாம தொலைவில் இல்லாம நடுநிலையா. சரிங்களா? ரொம்ப க்ளோஸா இல்லாம ரொம்ப லாங்கா இல்லாம மீடியமானது. சரிங்களா? அது ஒரு நடுத்தரமானது. சரிங்களா? அங்க இருப்பதை சுட்டி காட்ட பயன்படுத்துவது தான் ஊ. அதாவது உது, உவன். சரிங்களா? இந்த மாதிரி சுட்டெழுத்துக்கள் முந்தைய காலங்கள்ல பயன்படுத்தினாங்க. இப்ப நம்ம வழக்கத்துல பயன்படுத்துவது கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த ஒரு வினா வந்துச்சு அப்படின்னா எளிமையா விடையளிக்கலாம். சரிங்களா? நல்லா நினைவில் வைத்துக்கோங்க. அருகில் இருப்பதை குறிப்பிடும் சுட்டெழுத்து எது அப்படின்னா ஈ. தொலைவில் இருப்பதை குறிப்பிடும் சுட்டெழுத்துக்கள் எது அப்படின்னா ஆ. சரிங்களா? அருகிலும் இல்லாமல் தொலைவிலும் இல்லாமல் நடுத்தரமாக இருப்பதை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்துகள் எது அப்படின்னா ஊ. சரிங்களா? இதை மட்டும் நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரியும். அந்த சுட்டெழுத்துக்கள் 3ம் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். அகச்சுட்டு, புறச்சுட்டு இது என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை சுட்டு எங்க பயன்படுத்துறோம், செய்மை சுட்டு எங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து சுட்டு திரிவு. சுட்டு திரிவு அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் திரிந்து வருவது. சரிங்களா? இப்போ அம்மரம். சரிங்களா? இதனை நம்ம அம்மரம் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த மரம், இம்மலை, இந்த மலை. சரிங்களா? அப்ப பாருங்க, இதோட சுட்டெழுத்துக்கள் பாருங்க. அம்மரத்துல ஆ தான் சுட்டெழுத்து. அந்த சுட்டு எழுத்து சுட்டு சொல்ல அந்த திரிந்து வருது, மாறி வருது இல்லைங்களா? இப்ப இம்மலை, இந்த மலை. அப்ப ஈ இந்த அப்படின்னு எழுத்து அந்த சொல்லா திரிந்து வருது இல்லைங்களா? அதுதான் சுட்டி திரிவு. சரிங்களா? இப்ப சுட்டி திரிவு அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு நடத்தின சுட்டெழுத்துக்கள் என்ற ஒரு இலக்கண பகுதி உங்களுக்கு தெளிவா சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதேனும் உங்களுக்கு குழப்பமோ ஐயமோ இல்ல தெளிவோ இல்லாம இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே பின்னூட்டத்துல உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கீழே பின்னூட்டத்துல பதிவிடுங்க. உங்களுக்கு நான் தெளிவா விளக்கி சொல்றேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சுட்டெழுத்துக்கள். இதை வச்சு நீங்க ஒரு சுட்டெழுத்துக்களை கண்டுபிடிச்சு கீழே மறக்காம பதிவிடுங்க. எந்தெந்த சுட்டெழுத்துக்கள் நீங்க பழக்கத்துல தினந்தோறும் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? வேறொரு இலக்கணத்தோடு வேறொரு காணொலியில் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன்.